அதித்தி, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? ஷோபா, நேத்து நைட்டு வேலை இருந்துச்சுல, நீ கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாமே. என்ன அவசரம் உனக்கு? அட எங்கப்பா, இன்னைக்கே ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி ஆகணும். யூனோ, ஒன்ஸ் கண் முழிச்சிட்டா தூக்கம் வராது. அப்புறம் வீட்லயே உட்காந்துட்டு என்ன பண்ண சொல்ற? நீ லஞ்ச் சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். ஒருவேளை நீ நல்லதா ஏதாவது கொண்டு வந்திருந்தீனா அதையும் சாப்பிடுவேன். பரோட்டாவும் ஊறுகாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஊறுகாவை விடு, நீ வா. அதை விட ஸ்பைசி விஷயம் உங்ககிட்ட இருக்கு. என்ன? அது சூசைடா இல்ல ஆக்சிடென்டா? எனக்கு தெரியாதுப்பா. நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? ஏன்னா அடுத்த மெகா எபிசோட்ல அவளுக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. இப்ப உமா ரோல யார் பண்ணுவாங்க? அவள மாதிரி பெர்ஃபெக்ட்டா யாரும் பண்ண முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அவளுக்காக தான் அந்த ஆப்பே டவுன்லோட் பண்ணேன். சத்தியமாதான்ப்பா. அம்மா இந்த விஷயத்தை கேட்டதும் அழுதுட்டாங்க. கோவிந்துக்கும் அவளுக்கும் ஜோடி பொருத்தம். அடேங்க அப்பா, பாவம், அவன் இன்டர்வியூல வந்ததுமே அழுதுட்டான். சரி, நாம அப்புறமா பேசலாம். நான் இப்போ பவன் சாரோட டேபிள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். பவன் சாரா? வாவ். நானும் உன் கூட வந்து அவரோட டேபிள்ல ரிப்போர்ட் வைக்கட்டுமா? ஷோபா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? சரி, அப்புறம் பார்க்கலாம். ஆழ்ந்த சோகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்னடி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? வாங்குது பத்தலையா? கேட்டுட்டே இருக்க, பதில சொல்லாம இருக்க. இன்னும் வேணுமா? அடி வேணுமா? ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. அடிச்சே கொன்னுருவேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வாய மூடு. சார், எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஹாய்மா. நீங்க செத்தவங்களுக்காக என்னாச்சு அதித்தி? லேட்டா வந்திருக்க? வேலை ஜாஸ்திமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியல. வினோத் வந்துட்டாரா? வினோத் வர்றதுக்கு லேட் ஆகும்.
டெல்லி ஆபீஸ்ல இருந்து யாரோ வந்திருக்காங்களாம், அதனால அவங்கள கூட்டிட்டு வெளியே போகணும்னு சொன்னான். நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன். உனக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் சூடு பண்ணிக்கோ. ஆ, இல்லம்மா, அது இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொன்னல, அதான் கொண்டு போனது சாப்பிட முடியல. நான் இதையும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேம்மா. அதுக்கப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் பால் கொட்டிடுச்சுமா, அதை க்ளீன் பண்ணிடு. நான் முதல்ல போய் குளிச்சிடுறேம்மா, அப்புறம் வந்து துடைக்கிறேன். ம். ஒரு பக்கம் இந்த மாதிரி வீடு, இன்னொரு பக்கம் அப்படி ஒரு ஆபீஸ். இவ்வளவுதான். இது ரெண்டையும் சுத்தி தான் என்னோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்தது. ஆனா எதிர்காலத்தோட நாட்கள் கடந்த காலத்தோட நகலா இருந்துச்சு. வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த விபத்தோட சத்தம் என் மைண்ட்ல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த முகம் நாள் முழுக்க எங்க வீட்ல இருந்தது. அது ஒரு பழக்கமா இருந்தது. ஆனா அதே முகத்தை இன்னைக்கு நான் நெருக்கமா பார்க்கும்போது அது பொணமா இருந்துச்சு. நிஜமாவே அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆனா எதுக்காக? ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸோட இறப்புக்கான இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப சாதாரணமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னங்கறத ஏன் யாரும் இது வரைக்கும் சொல்லாம இருக்காங்க? போலீஸ் அவங்க வேலையை பார்க்காம இருக்கிறதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? 6 மாசம் டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு என் டீம்ல எனக்கு ஈக்குவலா வேலை பண்ணிட்டு இருக்கா. இறந்துட்டா அவளுக்கு யார் நியாயம் வாங்கி கொடுப்பா? இதே மாதிரிதான் எனக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருந்தது. அப்படி இந்த கேஸ்ல என்னதான் ஸ்பெஷல்? அந்த முகத்துக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன? அதித்தி, எனக்கு ஒரு கப்பு டீ போட்டு கொடுமா. சார், இது போதும் போதும், பண்ணது போதும், கிளம்புங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பரபரப்பான விவாதத்தாவோட இறப்பு கொலையா தற்கொலையா? உங்களுடைய இறப்பு பெரும் சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா இது கொலையா தற்கொலையான்னு இன்னும் தெளிவா தெரியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் உமா ரகுவன்ஷி. ஒரு கலாச்சார குடும்பத்து பொண்ணு, நல்ல மருமக. ஆனா என்னுடைய நிஜ வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. என்னுடைய கதையை தெரிஞ்சுக்கணுமா? விபா தத்தாவுடைய கதைய நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில முகமூடிய போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னுடைய கதை நிறைய பேருடைய முகமூடிய கிழிச்சு எரியும். இப்ப சொல்லுங்க, தைரியம் இருக்கா என் கதையை கேட்கறதுக்கு? Do you have it in you? உண்மை தேடும் போது கிடைக்கலனா வெளிப்படையாத வைப்பாங்க கதைகளை. மீடியால எல்லா விதமான கதைகளும் அவைலபிளா இருந்தது. யாருக்கு என்ன கதை பிடிச்சிருந்ததோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை உண்மைன்னு நினைச்சாங்க. மக்களுக்கு உண்மைங்கிறது ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா எனக்கு தேவையா இருந்துச்சு. அதனால தான்
விபாவோட இறப்புல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுச்சு. என்னாச்சு உனக்கு? ஏன் வெளியில உட்காந்துருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளவா உள்ளவான்னு சொல்றேன்ல. போகல. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அந்த போன். சீக்கிரம் வந்துட்ட. என்ன அதித்தி, எல்லா வேலையும் நீ மட்டும் பார்க்கணுமா என்ன? எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு வேலை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்படி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு வேலை? இங்க பாரு அதித்தி, ஆபீஸ் வேலையை வீட்டுக்கு கொண்டு வராத, வீட்டையும் பார்க்கணும்ல. நிறைய வேலை இருக்கா? நாம இன்னைக்கு வெளியே போலாம்னு நினைச்சேன், ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கிளைமேட்டும் செமையா இருக்கு. சைனீஸ் ஹோட்டல் போலாமா? கேக்குதா இல்லையா? சரி, இதோ ஒரு 10 நிமிஷம். சரி, அப்ப அம்மாவையும் நான் ரெடியாக சொல்றேன். அம்மா, இறந்து போன விவாதத்தோட சோகமா இருக்கிற ஃபியான்சி உள்ள இன்னும் கதறி கதறி அழுதுட்டு இருந்த. நீ சீக்கிரமாவே உன்னோட முழுமையான காதல் கதையை என்கிட்ட சொல்லலைன்னா அதுக்கப்புறம் இதே இடத்துல அவன் உனக்காக அழுவான். ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். எனக்காக ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லிடுறேன் சார். எங்களுக்குள்ள காதல் கதையில ஒண்ணும் இல்ல சார், எதுவுமே இல்ல. அதுவும் என் கூட இல்ல. விபாக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல சார். It was all for the drama, for the public. நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவளோட கான்டாக்ட உங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். சார் சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்சூரன்ஸ்ல சூசைட் கிளைம் இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் விபா இது இந்தியாவோட நம்பர் 1 ட்ரெண்டிங் ஹேஷ்டேகா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ட்ரெண்டிங்கா இருக்கிறது ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் உண்மை வெளியே வரணும். உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ முழு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். நான் தான் இன்னும் எவ்வளவு நேரமா ஆக்குவ? இதோ வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உண்மையை கண்டுபிடிப்போம். நீங்க வண்டி எடுங்க, இதோ நான் கிளம்பிட்டேன், நீங்க கிளம்புங்க. கொலையா தற்கொலையான்னு தெரிய போகுது. விவாதத்தாவுக்கு நாங்க நியாயத்தை வாங்கி தருவோம். ஹலோ பவன் சார். சார், ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக எனக்கு சிக் லீவ் தேவை சார், ஒரு 2 டேஸ்க்காக.
சரி சார், நான் நாளைக்கே அப்ளிகேஷன் போட்டுடுறேன். தேங்க்யூ. அதித்தி, வந்துட்டேன். விபாவோட போனை என்கிட்ட வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்கா இருந்தது. ஆனா அதை விட பெரிய ரிஸ்க் என்னன்னா, நம்பிக்கையே இல்லாத சிஸ்டத்தை நம்புறது. அது தன்னுடைய லாபத்துக்காக தினமும் இந்த மாதிரி நிறைய உண்மைகளை புதைச்சிட்டு இருந்தது. ஆனா சில பேர் இந்த கேஸோட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுச்சு. இதுல பவனும் இருக்கலாமா? ஆனா நான் அதிகமா நம்பி இருந்தது இந்த போனை மட்டும்தான். ஏன்னா அதுக்குள்ள நிறைய கேள்விகளுக்கான பதில் இருந்துச்சு. அதித்தி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. நான் கிளம்பட்டமா? சரி, இதோ வரேன். அம்மா கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாப்பா. பை. பை. கண்ணை திறந்து பார்க்க முடியாத விஷயத்த நான் கண்ணை மூடி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோல என்ன இருந்துச்சு? அது உண்மையா கடந்த சில நாட்களா நாம இல்ல என்னோட பிரமையா? பதில தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே அதுக்கான பதில் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்தியை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் உங்கள் ஆனந்த். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபா தத்தாவுடைய ஆக்டிங் கிளிப். மீண்டும் முக்கிய செய்தி. உனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சீரியலோட ப்ரொடியூசர் ஜோஹரா மெஹரா இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட விபா தத்தாவுடைய இறப்பை பத்தி நம்ம கேட்கலாம். இது எங்களுக்கே பெரிய ஷாக்கா இருக்கு. நாங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கோம். அந்த சீரியலோட ஷூட்டிங் ஃப்ளோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. இது மெஹரா பிலிம்ஸ்க்கு மட்டும் இல்ல, இது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. விபாவோட இழப்பு உண்மையிலேயே பெருசு. சூடு பண்ணிக்கலையா? முடியாது. இன்ஸ்பெக்டர் பவன் பேஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்கிறது மும்பையில இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மும்பையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனா இந்த கேஸ அவர்கிட்ட எதுக்காக கொடுத்தாங்க? ஏன்னா இந்த கேஸ்ல ஃபேவரட்டிசம் இன்வால்வ் ஆயிருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஜோரா மெஹரா இப்ப என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இந்த இழப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லிருக்காங்க. மெஹரா பிலிம்ஸ்க்கு மட்டும் இது இழப்பு கிடையாது, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கே இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. இந்த இழப்பை யாராலையுமே ஈடுகட்டவே முடியாது. நீங்க இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சமுதாய செய்தி டிவியில. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். போலீஸ்காரங்களுடைய விசாரணை முடிவுல இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இப்ப நம்ம போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போலாம். டிசிபியோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் படி பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய விபத்தா தெரியுது. She will be missed. போலீஸ் இந்த கேஸ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் பவனும் அவரோட டீமும் கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிடுவாங்க. அதை நாங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம். மீடியால மட்டும் நடக்கல, இன்வெஸ்டிகேஷன்ல தினமும் புது இன்ஃபர்மேஷன், சஸ்பெக்ட்ஸ், ஆங்கிள்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருட்டுல ஒரு ஓரத்துல ஒளிஞ்சிருந்தது. அத பத்தி இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல. இதுல நான் மட்டும்தான் அந்த உலகத்துக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஜோரா மேரா என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய மென்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட். ஒருவேளை அவதான் என் வாழ்க்கையை மாத்திருக்கான்னு நினைக்கிறேன்.
எனக்கு உமாவுடைய ரோலை அவதான் இருந்தா. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? செட்ல உமா ரகுவன்ஷியோட ரோலை நான் பண்ணும்போது நான் எல்லா விஷயத்தையும் மறந்திருப்பேன். என்னுடைய கஷ்டங்களை, வலிய, வருத்தங்களை என்ன நானே என்ன மறந்து. பண்ணிட்டு இருக்க நீ? இன்னும் தூங்கலையா? உள்ள வரைக்கும் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இதுக்காக நான் எப்பவுமே ஜோராக்கு கடன் பட்டிருக்கேன். அதித்தி, உள்ளே உட்காந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் கிளம்புறேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரியும். எனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் நான் அவளை தேடி போனா எனக்கு அது கிடைக்கும். பட் ஷீ இஸ் a busy woman. ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில எல்லாருமே பிஸியா தான் இருக்காங்க. யார்கிட்டயும் எனக்காக டைமே இல்லை. ஹலோ, மேரா ஃபிலிம்ஸ். திஸ் இஸ் எஸ்ஐ ஆதித்யா ஆம்ரி ஸ்பீக்கிங். எனக்கு ஜோரா மேராவை மீட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் ப்ளீஸ். தேங்க்யூ. ரொம்ப சர்ச்சையான கேஸ், ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு மட்டும் தப்பா இல்ல. அதாவது முழுக்க முழுக்க எல்லாமே தப்பா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நாங்க நிறைய விஷயங்களை இது நிஜமா? எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. விபா தம்பியோட புது ஆபீஸ் அட்ரஸ் எங்க இருக்கு? அவரோட ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் யாரு? இது எல்லா விஷயமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது மாஃபியா எல்லா விஷயத்தையும் மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விபா ஆதரவாளர்கள் உங்களுக்காகவே உண்மையை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எது உண்மைன்னு தான் புரிய மாட்டேங்குது. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்க யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ஜோராவை பார்த்தே ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா அவளும் ஏதாவது மறைக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விபாவை பத்தின சில முக்கியமான கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோரா கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கணும். இவ்வளோ குறைவான நோட்டீஸ்ல என்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மேடம். அது நான் விவாதத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்கத்தான் வந்தேன். ஓகே. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நான் உங்ககிட்ட விபாவை பத்தி சில பர்சனல் விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ see. நான் உங்க டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன் மேடம். உங்களுக்காக என்கிட்ட நிறைய டைம் இருக்கு மிஸ். ஓ, மிஸ்ஸஸ் அம்ரி. And please call me Zora. இல்ல, விபா ஏதாவது நோட் விட்டுட்டு போயிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? What? சூசைட் நோட். ஆக்சுவலி பொதுவா இந்த மாதிரி சூசைட் கேஸ்ல நிறைய பேர். சூசைட் நோட்னா என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்ல, விபா எதுவும் சூசைட் நோட் விடவே இல்லையே. இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? இல்ல ஒருவேளை ஏதாவது க்ளூ கொடுத்துருக்கலாம்ல? எந்த மாதிரி க்ளூ? அதாவது அப்படின்னா அது உன்கிட்ட தான் இருக்கு, ரைட்? சிட் டவுன். அதனால தான் போலீஸ் கையில் அது. ஆனா நீ அதை இன்னும் சரண்டர் பண்ணவே இல்லை. இது ரொம்ப பெரிய தப்பு. அது உனக்கே நல்லா தெரியும்ல?
அந்த ஃபோன் இப்போ தத்தா ஃபேமிலியோட பொறுப்பு. த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, இது கூட ஒரு வகையில நல்ல விஷயம்தான். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ தைரியமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? ஜி யாரு? என்கிட்ட விபாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நான் விபாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். You're very interesting, Mrs. Amri. அதித்தி. மை நேம் இஸ் அதித்தி. அதித்தி, விபாவை பத்தி நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? சரி விடுங்க. ஐம் சாரி, நான் தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். வெயிட். விபா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொண்ணா இருந்தா. She was bright, intelligent, genuine. பட் அவளுக்குள்ள இருந்த இன்னொரு விபா கூட அவ போராடிட்டு இருந்தா. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. She got bipolar disorder. பாரனாய்ட்ஸோட கிஸ்டோபேனியா கூட இருந்தது. ஆரம்பத்துல அவளுக்கு இதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபுல் ஆஃப் ஜோக்ஸோட பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா அடுத்த நிமிஷமே உனக்கு அந்த போன்ல என்ன கிடைச்சது அதித்தி? உன்னோட ஆன்சருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிஸ் மெஹராவை பார்த்தே ஆகணும். சார் ப்ளீஸ். அர்ஜென்ட்டா இல்லாம இருந்தா நான் நிச்சயமா அப்பாயின்ட்மென்ட் வாங்கி வந்திருப்பேன். சார் சொன்னா கேளுங்க சார். சார் நாங்க மேடம் கிட்ட பேசுறோம் சார். சார் ப்ளீஸ் டோன்ட் கோ. இன்ஸ்பெக்டர் பேஷ்ட். மிஸ் மெஹரா, நான் ஃபாலோ பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் விபா ஆக்சுவலா எங்களை விடவே மாட்டுது. டிஆர்பி கல்ச்சருக்கு முன்னாடி நமக்கும் வேற வழி இல்லையே. இதுல நீங்களோ இல்ல நானோ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. மீடியாவோட வேலை இதுதானே. திஸ் இஸ் த நியூஸ் ஆஃப் த இயர். சீரியல்ல குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது நடுவுல டூத் பேஸ்ட் ஆட விடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் உங்க டிபார்ட்மெண்ட்டை வெளுத்து வாங்குறாங்க. சேட். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருக்கணும். ஆனா டிராஃபிக் அதிகமா இருந்ததுனால யூ-டர்ன் போட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் டோன்ட் அப்பாலஜைஸ். நாங்க சும்மா சாதாரணமா அப்படியே பேசிட்டு இருந்தோம். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஓகே சார். மிஸ் மெஹரா, சரி, உனக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதா? நீ இருந்தாலும் இல்லாம போனாலும் யாருக்கும் அக்கறைங்கிறதே இல்லையா? நீ ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தோணல? உன்னுடைய வாழ்க்கையில யாரையாவது உன்னால கண்ணை மூடிக்கிட்டு நம்ப முடியுமா? சார், போதும் போதும், எல்லாம் போதும், கிளம்புங்க. மூச்சு முட்டல. இங்க இருந்து எப்படியாவது நாம வெளியில போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணல. அம்மா போயிட்டாங்க. வாட்? அம்மா பூனாக்கு போயிட்டாங்க. ஏதோ பூஜை இருக்குன்னு போயிருக்காங்க. நான் தான் உங்கள்கிட்ட நேத்தே சொன்னேன்ல. You're drunk. ட்ரங்க் இல்லம்மா, செம்ம மூட்ல இருக்கிறேன். நேத்து ராத்திரி வினோத்! அம்மா வினோத், வினோத் ப்ளீஸ் விடு.
இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. என்ன அதித்தி ஸ்ட்ரெஸ் புஸ்ன்னு ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அபௌட் தி பவர். என்ன ஆச்சு செல்லம்? என்ன கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலனா எப்படி? ப்ளீஸ் வினோத், ப்ளீஸ் நான் சொன்ன கேளு. எனக்கு மூட் இல்ல, விடு என்ன. கண்ட்ரோல்ல இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? வாழ்க்கையோட பிடிப்பு நம்ம கையை விட்டு போறத பாத்திருக்கீங்களா? வினோத், ஸ்லாப் மீ. Evil Z. Z? Zora Mera? I love Z. She knows that. சில நேரங்கள்ல அவளும் என்ன ஆரம்பத்துல எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? She was joking. Zora Mera. But then I felt, why the fuck not? ஜோராவை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட கஷ்டங்கள் அதிகமாயிடுச்சு. அவளுக்கு என்ன தெரிஞ்சிருந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்ப அவளுக்கு விபாவோட போன் பத்தி நல்லா தெரிஞ்சிடுச்சு. இந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒரே ஒருத்தரால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். பவன் பிஷ்ட். எதுக்காக என்கிட்ட கேட்காம நீ இங்க வந்த? உனக்கு அறிவே இல்ல? நீ ஜோரா கிட்ட விபாவோட போன் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னியா? எஸ் சார், ஆனா அது கிரைம் சைட்ல கிடைச்சது சார். பாடியை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அது எனக்கு என்ன கிடைச்சது சார்? ஆக்சுவலி என்னன்னா போன் டேமேஜ் ஆயிருக்கு. என்ன? எனக்கு மொத்த ரிப்போர்ட்டும் வேணும், புரியுதா? சார், நாளைக்கு காலையில நான் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணிடுறேன் சார். நில ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், வந்திருக்கா பாரு. எஸ் சார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு ஃபுல் ரிப்போர்ட்ஸையும் கொண்டு வா. அப்புறம் அதித்தி, இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். அதித்தி, விபாவோட போன் உங்ககிட்ட தான் இருக்குன்ற விஷயம் ஜோராக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன். அந்த போன் எப்படி இது வரைக்கும் கிடைக்கலையோ அதே மாதிரி இனிமேலும் கிடைக்க போறது இல்லைன்னு நான் உங்ககிட்ட உறுதியா சொல்லிட்டேன். பட் நம்ம இந்த விஷயத்துல அதோட வேர் வரைக்கும் போயாகணும். நான் காலையில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கேஸை தனியா ஹேண்டில் பண்றது எனக்கு பாசிபிளான விஷயம் இல்ல. ஒரு தப்பு பண்ணினாலே உண்மையை விட்டு விலகிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த சமயத்துல பவனை நம்புறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இதனால பவனும் நானும் ஒரே வழியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாது? மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா? எப்ப பார்த்தாலும் அடிச்சு அடிச்சு சொல்லுமா? அடிக்காம புரிஞ்சு மாட்டியா? யார் அதிகமா பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தவங்க பிரஷர் கொடுப்பாங்க. நல்லா திங்கிறல, கொட்டிக்கிறல, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியாது? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு.
என்ன வேணும்? என்ன வேணும்? இரு. என்ன வேணும்? கேக்குறல? ஏய், என்ன பண்ற நீ? என்னையா நடந்துட்டு இருக்கீங்க? தினம் தினம் அவளை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தமா இருக்கு. இது என்னோட சொந்த விஷயம். நான் என் வீட்டுல என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் இவளை அடிப்பேன், திட்டுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அம்மா என்ன கேள்வி கேட்க நீ யாரு? ஐயோ வேணாம் விட்டுருங்க. சீனியர் ஆபீசர் மேலேயே கை வைக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா கை வைப்ப? உன் வீட்டுல வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். தினமும் இவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கல. அதுக்கு முன்னாடி இந்த அறை ஒண்ணுமே இல்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல உன்னை உள்ள தூக்கி போட்டா வெளியில வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியும்ல? இன்னொரு வாட்டி நீ இவளை அடிக்கிறத பார்த்தேன், டைரக்டா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவேன். அப்புறம் கம்பி என்ன வேண்டியதுதான். நீ எவ்வளவு தாங்கிறிய உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ எந்திரிச்சு நின்னுதான் ஆகணும். அப்பா நீங்க லீவ்ல வருவீங்கல? எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. நம்ம ட்ரக்கிங்க்கு போகலாம் அண்ட் ப்ளீஸ் மவுண்டன் ஜீப்புக்கு போகணும். கண்டிப்பா போலாம் செல்லம். சரி, நம்ம கூட ரோஹனையும் கூட்டிட்டு போலாமா? ஆனா அப்பாவால அதிகமா உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல விடு, உனக்காக ஐ வில் அட்ஜஸ்ட். நைட் உங்களை சீக்கிரமா தூங்க வச்சிடுறேன். தென் வி சாட். கரெக்டா சொன்ன. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ ஹாஸ்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆல் ஓகே? யா ஃபவுண்டேஷன் டேக்கான ரிஹர்சல் ஈவினிங் இருக்குல்ல, அதனால ஹாஃப் டே ரெஸ்ட் எடுக்க கொடுத்திருக்காங்க. அப்படியா? சரிம்மா நான் இப்ப கிளம்புறேன். அப்பா லவ்ஸ் யூ. நீ கவனமா இருக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே பை பா, லவ் யூ டு. பை. குட் மார்னிங் சார். வா உள்ள வா. தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம் சார், தேங்க்யூ. சார் கிடைச்சதை நான் விபா ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளே பண்ண. கொஞ்சம் நீங்களே இதை பாருங்க. ஹாய், உன்கிட்ட தான் என் வீடியோஸ் கிடைச்சிருக்கா? சர்ப்ரைஸ்ட். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லவா? விவாதத்தா ஒரு ஸ்காட்டன் தானே. இந்த இடத்துக்கு வர்றது எல்லாருக்கும் முடிஞ்ச விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் பவர். அதாவது இது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. நான் இந்த இடத்தோட ஒரு பார்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தையே ரொம்ப நெருக்கமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கதான் எல்லாருடைய முகமூடியும் கழட்டப்படும். பெரிய பெரிய ஆளுங்க கூட தலை குனிஞ்சு நிற்பாங்க. I swear. எத்தனை நாள் உன்கிட்டே நீ போய் சொல்லிப்ப? பவர்ஃபுல். உண்மையை விட்டு எத்தனை நாள் ஓடி ஒளிவ? ஏன்னா உண்மை என்னன்னு தெரியுமா? You too want this. இன்னைக்கு நம்ம பார்வை யாரு பக்கம் திரும்பி இருக்குன்னா, சின்ன திரையில கலாச்சாரத்தை பத்தி அதிகமா பேசுறவர், ஹிமாலய கி கோத்மேங்கிற ஹிட் டிவி ஷோவுடைய அப்பா ஸ்ரீ உஜ்வல் காந்த். சீரியலுடைய பிளாட் விஷயமா பிரச்சனை ஆயிருக்கு. ஹேஷ்டாக் மோசமான அப்பாவுடைய உண்மை இப்போ வெளியே வந்திருக்கு. புதிய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? இதோ இப்படிதான். வெளி உலகத்துல என்ன விஷயம் எப்ப நடந்திருந்தாலும் சரி, அது உடனே எங்க சேனலுக்கு தான் வரும். சாரி லேட் ஆயிடுச்சு. எங்க சேனல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பரபரப்பா வர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே வரேன் நீங்க. அது சந்தா ஆன்ட்டி இறந்துட்டாங்கல்லப்பா. என்ன சந்திரா ஆண்டினா கோலாப்பூர்ல இருக்கிறவங்களா? இல்ல, நாசிக்ல இருக்கிறவங்க. கோலாப்பூர்ல இருக்கிறது பீனா ஆன்ட்டி. அப்படின்னா இன்னும் 2 நாள் இருந்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமே. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போலாமா? அங்க போய் ஒரு பூஜையை பண்ணுவோம். உங்க மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். சரியா? சரி. கோயிலுக்கு போற விஷயத்தை பத்தி ஆதித்யகிட்டே சொல்லிடுறேன். ஒன்னா போனா நல்லா இருக்கும்ல. சரி. அவளும் கொஞ்சம் பொறுமையை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எனிதிங் அர்ஜென்ட்? இல்ல, நோ சார். இதெல்லாம் டிஆர்பி அதிகம் பண்றதுக்கான வீடியோஸ் தான். இன்வெஸ்டிகேஷனுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. எதையும் நிரூபிக்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஃபோன் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு சார். ஸ்க்ரீன் மொத்தமாக போயிருக்கு. ஐ ட்ரைட் மை பெஸ்ட் சார். உன்னோட கண்ணத்துல என்னப்பா காயம்? என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்டாளா? இப்பெல்லாம் அவ என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. ஆமா, இதுல இருந்து இதை மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சதா? ஆமா சார், இதுதான் கிடைச்சது. பேலன்ஸ், கால் லிஸ்ட், மெசேஜஸ், மல்டிமீடியா ஃபைல்ஸ் அன்யூசபிளா இருக்கு சார். என்னால் இதுக்கு மேலே ரெக்கவர் பண்ண முடியல. பவனும் நானும் ஒன்னா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனால நான் பார்த்த டிசிபியோட வீடியோவை பத்தி நான் பவன் கிட்ட சொல்லல. அப்படின்னா இது சூசைட் கிளியர் ஆகுது. நம்மளால எதையும் நிரூபிக்க முடியாது. என்ன குடி? சரி, எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு? டைரக்டர் லிஸ்டிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். எல்லா ஃபைல்ஸும் தெரியுது. ஆனா சார், இந்த 12 ஃபைல்ஸ் மட்டும்தான் பிளேயபிளா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பொசிஷன்ல ஆக்சஸ் இல்லை சார். நான் பார்க்கறேன். உங்களுக்கு புரியுதா சார்? சுத்தமா புரியல சார். 2 ஹிடன் பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு 28 GB, இன்னொன்னு 4 GB சார். சரி, எப்படி ரிகவர் பண்றது? என்கிரிப்டடாவும் ஹிடனாவும் இருக்கு சார். சார், இந்த போன்ல ஒரு தனி ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி. கிராக் பண்ண முடியுமா? ஹெவி இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கு சார். நான் வேணா ட்ரை பண்றேன். குட். அண்ட் கால் மீ பவன். அப்பாவுடைய பேராசையால கோடிக்கணக்கான ஃபேன்ஸோட உணர்வுகளோட விளையாடி இருக்காரு. சவர் சார், உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? விபா மேடமோட இறப்புல அவங்களோட தம்பியும் அப்புறம் உஜ்வல் சாரும் சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு தோணல? வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட யார் பேசுனாங்கன்னு தெரியும்ல? அது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். உஜ்வல் கான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ் தரப்புல இருந்து அவர் விசாரணை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெட்டிங் ஸ்கேண்டலை வெளியே கொண்டு வந்தது ஆக்ட்ரஸ் விபா தத்தா தான். அதனாலதான் அண்டர் வேர்ல்ட் அப்புறம் பெட்டிங்கோட நெக்ஸஸ் அவங்கள கொன்னுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளவு அவசரமா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க வேண்டாம். தப்பெல்லாம் உன் மேலதான் இருக்கு. இவளுக்காக கோயிலுக்கு போகாமல இருக்கிறது. அதித்தி. எஸ் சார். கொஞ்சம் இது பாரு. பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க சார்.
ப்ராப்ளமா? எஸ்கார்ட் ஆவா? நோ. எஸ்கார்ட். Evil G. Certified Zora Mera. சார், இது ஒரு கேலண்டர் ஆப் சார். 4GB இப்போ கூட ஹிடனா இருக்கு. ஒரு கேலண்டர் ஆப்பை எதுக்காக செக்யூர் டிஜிட்டல் ஆப்ல வச்சிருக்காங்க? எல்லாமே ரொம்ப பழசா இருக்கு சார். அப்புறம் டைம், லொகேஷன், பின் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. பட் சார், இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 9ல் 6 லொகேஷனோட பின் ஒரே இடத்தை தான் காட்டுது. எனிதிங் ரீசன்ட்? ஒண்ணே ஒன்று இருக்கு சார். என்னைக்கு டைம்? அது இன்னைக்கு நைட் சார். I think I know this place. அப்ஸ்கர்ஸ்ல இருக்கு. ஹிடன் பார்ட்டிஷன்ல போட்டிருக்காங்கன்னா இதுக்கான அர்த்தம் இது ஒரு சீக்ரெட் பிளேஸா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா விபா ஒரு பெரிய ராக்கெட். சார், எனக்கு இதை பார்த்தா ஒரு பார்ட்டி இன்விடேஷன் மாதிரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இன்வைட்ஸ் ஒன்லி. அப்படின்னா நம்ம போலாம். ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? நாங்க பண்ண போற விஷயம் ரொம்ப ரிஸ்கானது. ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. I think you will look good in this. ட்ரை பண்ணி பார்க்கறியா? நான் வெளியில வெயிட் பண்றேன். எனக்கு பயம் இல்லை. இட் வாஸ் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் இன் பவர், த ஃபீலிங் ஆஃப் பீயிங் இன் கண்ட்ரோல். என்னோட அந்த முகம் உலகத்துக்கு முன்னாடி வர வேண்டியதா இருந்தது. அதை யாரும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. எக்ஸ்டசி என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஒரு வித்தியாசமான இடம். அந்த இடத்துல உங்களுடைய எல்லா ஆசைகளையும் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். விபா பேசிட்டு இருந்தா. அவ வாழ்க்கையோட இணைஞ்சிருந்த எல்லாரோட முகத்தையும் என்னால தெளிவா பார்க்க முடியலனாலும் ரொம்ப நெருக்கத்துல பார்த்தேன். என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு, அந்த இடம் ரொம்ப கலங்கலான இடமாயிடுச்சு. அதை மைண்ட்ல இருந்து வெளியில எடுக்கவும் முடியல, என்னோட வச்சிருக்கவும் முடியல. விபாவோட உண்மையை தேடிட்டு இருக்கும்போது நான் என்னோட உண்மையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். இது எப்பவுமே எனக்குள்ளேயே தான் இருந்துச்சா, இல்ல நான் இதை புரிஞ்சுக்கலையான்னு தெரியல, இல்ல இது வேற ஏதாவதானும் புரியல. நம்மளை பத்தி எந்த விஷயம் நமக்கு தெரியாம இருக்கோ அந்த விஷயத்த ஒரு தடவை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம பழைய மாதிரியே வாழறது சாத்தியமா? இதுவரைக்கும் வெளியில வராத என்னோட அந்த முகத்தை நான் பார்த்தேன்.
அதித்தி, ராத்திரியில எங்க போயிருந்த? நான் ஷோபா கால் பண்ணேன், அவளு எதுவும் தெரியாதுன்னா. வேலை இருந்துச்சு. வேலையா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். 2 நாளா நீ அங்க வரவே இல்லைன்னு உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சொல்றாங்க. அதித்தி, என்னதான் நடக்குது? ஏதாவது சொல்ல போறியா இல்லையா? அதித்தி, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாள் பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ கோயிலுக்கு கூட வரவே இல்லை. ஏதாவது பதில் சொல்லு. ஏய், காது கேட்கலையா என்ன? ஒண்ணுதான் கேட்டுட்டு இருக்கேன். போன் ஒண்ணு எடுக்க வேண்டாம், முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ஒரு நிமிஷம். ஹாய் பவன் சார். ஹாய் அதித்தி. ஆஃபீஸ்ல இருந்து கால். ஒன் செகண்ட் சார். கொஞ்சம் வெளியே சொல்லு. நம்ம 2 பேரும் கொண்டாடுவோம். இல்லை சார், இங்க கொஞ்சம் சொல்லுங்க பவன் சார். உன் பொண்டாட்டியும் கையை விட்டு போயிட்டா. அது ஆக்சுவலி நேத்து நடந்ததை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏதாவது கிடைச்சதா சார்? எனி போட்டோஸ், எனி சப்ஸ்டன்ஸ்? நான் நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சாரி. இங்க பாருங்க பவன் சார், நேத்து என்ன நடந்துச்சோ, ஐ மீன் நாம 2 பேருமே கொஞ்சம் அதிகமா குடிச்சிருந்தோம் இல்லையா? அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். இப்ப கூட என்னால ஒழுங்கா கண்ணை திறக்க முடியல. வத்தியவும் சோராவும் சேர்ந்து செக்ஸ் ராக்கெட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்டசி ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்டா இருக்கு. அங்க ட்ரக்ஸ், செக்ஸ், பர்வர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஜோரா என்ன பொண்ணு இவ? ராத்திரி முழுக்க வெளியே இருக்கா. ஒரு போனு இல்ல மெசேஜ் பண்ணி சொல்ல மாட்டாளா? நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பண்ண முடியாது, உன்னை மீறி போயிட்டா. ஒரு டாப் பொலிட்டிஷியன், ஒரு டாப் ப்ரொடியூசர் கூட சேர்ந்து பொண்ணுங்களையும் ட்ரக்ஸையும் சப்ளை பண்றான்னா அதுக்கான அர்த்தம் உனக்கு புரியுதா? The most powerful men of Mumbai are their clients. நம்மளால அவங்களை எதுவும் பண்ண முடியாது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. விபாவும் இந்த ரிங்ல மாட்டிட்டு இருந்திருக்கா. பவன், அது ஹிடன் பார்ட்டிஷன்ல ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஐ மீன் ஆன் விபாஸ் ஃபோன். என்ன? சாரி பவன், ஆக்சுவலி அந்த சமயத்துல எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. யாரை நம்புறதுனே தெரியல. நாட் ஈவன் யூ. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். என்ன சொல்ற? நான் சில வீடியோஸ் அனுப்புறேன். ஒரு 20 மினிட்ஸ்ல உனக்கு அது வந்துடும். அந்த வீடியோஸை பார்த்ததும் இமீடியட்டா எனக்கு கால் பண்ண. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு நாம டிசைட் பண்ணலாம். எப்பவும் முட்டாள் மாதிரி இருக்காம உன் கண்ணை திறந்து பாரு. நீங்க விடுங்கம்மா, பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த பவன் யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. none of your business. What? அதான் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, அங்க கேபினுக்கு வெளியில பேர் எழுதியிருந்ததை பார்க்கலையா? இன்ஸ்பெக்டர் பவன் பெஸ்ட், மை சீனியர். ஒரு கேஸ்ல நாங்க ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி என்ன கேஸ்? அதான் அந்த விபா தத்தாவோட மர்டர் கேஸ். அட இங்க பாருப்பா, நீ தான் வீட்லயே இருக்கிறது இல்ல. ஆனா உனக்கு தெரியாம இங்க என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? இவ என்கிட்ட எதையுமே சொல்றது இல்ல. ஆனா நான் டெய்லி நியூஸ் பாக்குறேன். போலீஸும் சரி மத்தவங்களும் சரி கண்டிப்பா விபாக்கு நியாயம் வாங்கி தர மாட்டாங்க. பாவம், அந்த உஜ்வல் சாரை தான் நடுவுல மாட்டி விட்டுட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கணும்னா பார்த்து மரியாதையா நடந்துக்கோ. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கல. எனக்கு ஒண்ணு கண்ணு தெரியாம இல்ல. இவ கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வச்சிருக்கா. நான் என்னோட குடும்பத்துல இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் விடவே மாட்டேன். நாங்க ரொம்ப கலாச்சாரமான ஆளுங்க. ஆனா நான் ஒரு போலீஸ்காரி, தெரியல உங்களுக்கு? அதித்தி, அம்மா கிட்ட இப்படியே பேசுறது. நாளைக்கு உன்னை வேலையை விட்டு தூக்க வச்சிருவேன். அப்படியா? எங்க பண்ணி காட்டுங்க. இவளை இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு வினோத். இவ குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, இது போலீஸ் குவார்டர்ஸ். அப்படின்னா ஏன் வீடு, புரிஞ்சுதா? யாருக்காவது இங்க இருக்கிறதுல பிரச்சனைனா தாராளமா வெளியில போலாம். அதித்தி, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப ரெடி ஆகணும், ஆபீஸ்க்கு கிளம்பணும். அங்க வேலை செய்யறதுனால தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்போ இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்க தகுதியை வளர்த்துக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த புரோக்கர்ஸ் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் அத்தைக்கும் அங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ரைட்? இல்லனா
தேவையில்லாம பெரியண்ணா வீட்டுல ஸ்டே பண்ண வேண்டிய இருக்கும், அதான் யோசிக்கிறேன். விஷயம் என்னன்னா, அத்தைக்கும் அவங்க பெரிய மருமகளுக்கும் ஒத்துக்காது. எல்லா வேலையும் இவங்களே செய்யணும், குழந்தைங்களையும் பாத்துக்கணும், அதோட குக்கிங் வேற பண்ணணுமே இல்ல. உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னா அனாவசியமா என்னோட வேலையில தலையிடாதீங்க. நான் உங்களை வார்ன் பண்றேன். அம்மா, அவ சொல்றதும் சரிதானம்மா. ஏய் அதித்தி, சொல்றத கேளு. ஒருவேளை உன் விருப்பம் இதானா ஓகே, நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அதித்தி, அதித்தி கதவை தர. வீடு, குடும்பம், சொசைட்டி, இது எப்பவுமே நம்மள ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். என் குடும்பமும் என்னோட உலகம்தான், ஆனா கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்தது. இது பாருங்க, இது போலீஸ் குவார்டர்ஸ், இது ஏன் வீடு, புரிஞ்சுதா? இப்ப எனக்கு இந்த கூண்டை பத்தின எந்த கவலையும் இல்லை. என்னை கட்டி போட்டு வச்சிருந்த முடிச்சு இப்ப அவிழ்ந்துருச்சு. விபா மேடம், நீங்க செல்ஃப் ப்ரீஃபீட்டல் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதோட ரிப்போர்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அவங்க எனக்கு கொன்னுடுவாங்க. நான் எங்கெல்லாம் போறணும் அங்கெல்லாம் என்ன யாரும் ஃபாலோ பண்றாங்க. யாரும் என்ன கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. குட் ஈவினிங் சப் இன்ஸ்பெக்டர் ராம்ரே. என்ன நீ இன்னைக்கு தனியா வந்திருக்க? உன்னோட பாஸ் இன்ஸ்பெக்டர் பேஷ்த் வரலையா? உங்களுடைய வாழ்க்கை அப்புறம் உங்களுடைய வேலை. இப்ப நான் தனியாளா இருக்கேன் ஜோரா. இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நத்திங் டு லூஸ். அன்னைக்கு நைட் விபா கூட நீ இருந்தன்றது எனக்கு தெரியும். அவ ஏன் செத்தான்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, அவ எப்படி செத்தான்னு சொல்லு. ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு டூ திஸ். இப்ப என்கிட்ட இழக்க எதுவும் இல்லை, அதனால நான் எதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன். உண்மையே சொல்லு. விபா மேம், நீங்க செல்ஃப் ப்ரீஃபீட்டல் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதோட ரிப்போர்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. இந்த சாம்பிளை நீங்க எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள் கூடயும் செக் பண்ணிக்கலாம். யாரோடது மேட்ச் ஆகுதோ அவங்க தான் இந்த குழந்தையோட அப்பா. சாம்பிள் அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் விபா மேடம், இத பத்தி யாருக்கும் எப்பவும் தெரியாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? யாரும் என்ன பார்க்க வேண்டான்னு நான் நினைச்சேன். உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு நினைச்சேன். வார்த்தை கிட்ட நீ என்ன சொன்ன? வார்த்தை கிட்ட பிரச்சனை பண்ணாத விபா. அவன் ஒரு மிருகம், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஐ டோன்ட் கேர். எனக்கு ஃப்ரீடம் வேணும். ஐ வாண்ட் டு பி அவுட். அவுட்டா? எஸ். எப்படி சொல்லு விபா. உன்னை விட்டுறணும்னு நான் நினைச்சா கூட என்னால எப்படி முடியும்? நீதான் வர்த்தியோட பெரிய ஆசெட் ஆச்சே. அவனோட ஏர்னிங்கே நீதான். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆரம்பத்துல நீ இதுல சேரணும்னு நினைக்கும் போது
உனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. யூ வாண்டட் திஸ். அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட். ஒரு முறை நீ இதுக்குள்ள வரலாம், ஆனா போகிறது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். வாட்? 2 மாசம். யாரோடது? எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லைன்னு சொல்லாத. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு. நான் 1 மாசம் அவுட்டோர் ஷெட்யூல் வைக்கிறேன். அதுல இதெல்லாம் சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி. எனக்கு வேணும். எனக்கு இந்த குழந்தை வேணும். எனக்கு இந்த பேபி வேணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்க? ஹேவ் யூ கான் மேட்? விபா கிட்டயும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவ ரொம்ப பயந்துட்டா. அவ ஆசைப்பட்ட விஷயத்த அவகிட்ட இருந்து யாராவது பறிச்சிருவாங்களோன்னு நினைச்சா. அப்படிதான் அவ இருந்தா. அவ மனசாரதான் எல்லா முடிவையும் எடுப்பா. எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. ஃபியூச்சரை பத்தி கவலைப்படவே மாட்டா. அதனாலதான் நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணேன். I loved her so much. See? Please see. என் வாழ்நாள் முழுக்க என் பக்கத்துல இருந்தவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அப்புறம் நீயும் தான். ஆனா இன்னைக்கு முதல் தடவையா எனக்காக ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் சைன். This is the sign. This is a gift. It's a gift from universe. I'm serious. நான் சீரியஸா வர்தே கிட்ட சொன்னேன். ஒருவேளை அவ என்ன போக விடலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு சிரிக்க. முட்டாள் மாதிரி பேசாத. இந்த ஃபில்மி டேண்ட்ரன்ஸ் எல்லாம் செட்ல தான் நல்லா இருக்கும். புரியுதா? வாழ்க்கையில நல்லா இருக்காது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன ஒரு லைஃபோட ஸ்கிரிப்டா? இதுல ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும், அப்புறம் எண்டிங்ல ஹை டிஆர்பி இருக்கிற ஹாப்பி எண்டிங்கா இருக்கும் நினைச்சியா? உனக்கு என்ன தோணுது? இதெல்லாம் ஒரு சைனா? மதர் ஆஃப் த இயர் ஆகணுமா? என்ன பெரிய சாதனை பண்ணணும்னு நினைக்கிறியா? உனக்கு உன் குழந்தை மேல அக்கறையே இல்ல. குழந்தைய பத்தி யோசிக்காம இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நினைச்ச? இது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சா அவங்க ஒண்ணு சும்மா விட்டுருவாங்க நினைக்கிறியா? வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை கஷ்டத்திலேயே தான் வாழும். ஒருவேளை குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட இனிஷியல் என்னன்னு கேட்டா அப்ப என்ன சொல்லுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வர்தே, காய்டோண்டே, மத்த மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் இந்த குழந்தைய வாழ விட்டுருவாங்களா? அந்த மாதிரி பயத்தை மனசுல வச்சுக்கிட்டே வாழ்நாள் முழுக்க நீ வாழணுமா? மதர் ஆஃப் த இயர். உன் லைஃப் ரொம்ப ஹார்டா தான் இருக்கு விபா. என்ன தவிர உன்னை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஐ லவ் யூ விபா. ஆனா சில கனவுகளை அழிச்சாதான் நமக்கு நல்லது. நீ புரிஞ்சுக்கோ. நாம உருவாக்கி இருக்கிற இந்த பவர் சென்டர் அத நீ அழிச்சிராத. இல்லனா வர்தே மாதிரி ஆளுங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மள மொத்தமா அழிச்சிருவாங்க. நாளைக்கே நான் ஒரு வேலை பண்றேன். மொரிஷியஸ்ல ஒரு கிளினிக் இருக்கு. 1 மாசம் அவுட்டோர் வச்சுக்கலாம். எபிசோட்ஸ உன்னோட க்ளோஸ்அப்ல வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரைட்டர்ஸ் கிட்ட சொல்லி நாம அப்புறமா ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள உனக்கு ரெக்கவர் ஆயிடும். நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நல்லது. There is no out. அவ வெளியில போகணும்னு நினைச்சா
அவளுக்கு வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வழியில அவ போயிட்டா. விபாவை நான் தான் கொன்னேனான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல? ஆக்சுவலி ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கான பொறுப்பு நான் தான். நாம எல்லாரும் வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல வந்து நின்னு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு ஆழமான பள்ளம் மட்டும்தான் தெரியும். நம்மள சில பேரு அந்த பள்ளத்தை தாண்டி வந்துருவாங்க. ஏன்னா பலவீனமா இருக்கிறவங்க அந்த முடிவை சாதாரணமா எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஆனா ஆதித்தி, உன்கிட்ட அந்த விஷயம் இருக்கு. உன்னால அந்த பள்ளத்தை தாண்டி வர முடியும். You can do it. ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. Live your life. எல்லாத்தையும் மறந்துரு. ஒரு பக்கம் விபாவோட மரணத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற குழப்பத்துல இருந்தேன். இன்னொரு பக்கம் பவன். அவனை நான் ரொம்ப அதிகமா நம்பினேன். ஆனா விபாவோட சாவை பயன்படுத்தி அவனோட வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கிடைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். திஸ் வாஸ் his கோல்டன் டிக்கெட். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இழந்ததை திரும்ப அடையிறதுல வெறியா இருந்தான்.